அனைவருக்கும் வணக்கம். நம்ம பின்னாடி பார்த்துட்டு இருக்க இந்த மரம் வந்து ஆயிரங்காசி பலா 250 ஆண்டு காலத்துக்கும் மேற்பட்ட பழமையான பலா மரம். ஸோ இது வந்து மாளிகம்பட்டு பகுதியில் இருக்குது. ஸோ இது நம்ம முன்னோர்கள் வந்து இது வரைக்கும் பராமரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. என்னுடைய தாத்தா, என்னுடைய அப்பாவுடைய அப்பா வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஆயிரங்காசின்னு பெயர் வச்சாங்க. எதனால் இதுக்கு ஆயிரங்காசி அப்படின்னு பெயர் வச்சாங்கன்னா, அவருடைய காலகட்டத்தில் அவங்களுடைய காலகட்டம் எப்படின்னா 35 ஆண்டு காலம் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயரின் ஆட்சி காலம். அப்போ வந்து கடுமையான வறட்சி இந்த பகுதியில். ஆங்கிலேயர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, விவசாயம் பண்ணி பயிர் வச்சிங்கன்னா கப்பம் கட்டணும். ஸோ அது மாதிரியான ஒரு நிலவரம் இருந்தது. அந்த டைமில் வந்து இது வந்து அதிகப்படியான ஒரு உற்பத்தியான காய்கள் இருந்தது. அப்போ அதோடைய காய்களையும் பிஞ்சுகளையும் அவங்க வந்து எண்ணியிருக்காங்க. அப்படி எண்ணி பார்க்கக்குள்ள 1000க்கு மேற்பட்ட பிஞ்சுகள் இந்த மரத்தில் இருந்திருக்கு. அந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் இதுக்கு வந்து 1000 காசி அப்படின்னு பணத்துக்காக வைக்கல, அவங்க அந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் 1000 காசி அப்படின்னு அந்த பேர் வச்சுருக்காங்க. ஸோ அதை நாங்கள் வழி வழியாக இன்றளவும் பயன்படுத்திட்டு வரோம். அதே நேம் தான் இன்றளவும் பயன்படுத்திட்டுருக்கோம். இந்த பேர் வைத்த காரணத்தால் இந்த மரத்தை வந்து நாங்கள் வெட்டுறதுக்கோ அகற்றுறதுக்கோ முடிவெடுக்கலை. எதனாலனா எங்கள் தாத்தா வைத்த பெயர். ஸோ எங்கள் தாத்தாவை அவங்க வச்ச பேரால் இந்த மரம் நாங்கள் அவங்கள நினைவாகவே இதை நாங்கள் வச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இதனால் நாங்கள் மக்களுக்கு என்ன தெரிவிக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் மரம் வைக்கக்குள்ள உங்களுடைய முன்னோர்கள் பெயர், உங்களுடைய தந்தை பெயர், உங்களுடைய மகள் பேர குழந்தைகளோட பேரை வச்சிங்கன்னா அந்த மரம் வந்து நிலச்சிருக்கும். அந்த மரத்தை வந்து அழிக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் நம்ம மக்களுக்கு தெரிவிக்கிற கருத்து. ஏன்னா நம்ம பையனுடைய பேரை வைக்கக்குள்ள அந்த மரத்தை வந்து நம்ம வெட்ட தோணாது. ஏன்னா நம்ம பையன் பேர் வச்சுருக்கோம், அந்த மரத்தை அழிக்கணும் அகற்றணும்னு தோணாது. ஸோ பையன் அவர் வரக்குள்ள என்னுடைய பேரில் இருக்க அந்த மரம் நான் வெட்ட மாட்டேன் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அப்போ அவருடைய சந்ததி வரக்குள்ள எங்கள் தாத்தா வச்ச மரம், எங்கள் தாத்தா பேர் வச்ச மரம் நாங்கள் வெட்ட மாட்டோம். ஸோ அதனால் மரங்கள் வந்து அழிக்கப்படுறது வந்து கம்மியாகும். ஸோ இதனால தான் மரங்களுக்கு வந்து பேர் வைக்கணும், பேர் வச்சு நம்ம வழிபடணும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது வந்து ஒரு கற்பக விருட்சம்னு சொல்லலாம். தமிழ்நாட்டிலே வந்து ஒரு ரொம்ப பழமையான மரம்னு சொல்லலாம். கடலூர் மாவட்டத்துலேயும் மிக பழமையான மரம், இன்றளவு பயன்பாட்டில் உள்ள மரம். நிறையா மரம் இருக்கலாம், பயன்படாத இருக்கலாம், மலைகளில் நிறைய மரம் இருக்கலாம். ஆனால் இன்றளவும் மக்களுக்கு பயன்படக்கூடிய மரம் இந்த மரம். இதோடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா, இதோடைய ஆண்டு வந்து 250 ஆண்டு காலத்துக்கு மேலே சொல்லிகிட்டு இருக்கேன். எண்ணிக்கை பார்த்திங்கன்னா சராசரியாக 300லேருந்து 350க்கு மேற்பட்ட பிஞ்சுகள் விடும். ஸோ இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காய்ப்பு கம்மி. அதனால் 100க்கும் மேற்பட்ட பிஞ்சுகள், 150க்கும் மேற்பட்ட பிஞ்சுகள் இதில் இருக்குது. 100, 150க்கு மேற்பட்ட பிஞ்சுகள் இருக்குது. இந்த பகுதியில் வந்து கவாத்து முறைன்னு ஒன்று இருக்குது. என்னென்னா, ஒரு காம்புக்கு ஒரு காய் தான், அதுதான் கவாத்து முறை. 1க்கு மேற்பட்ட பிஞ்சுகள் வரும். இந்த காம்பில் வந்து பார்த்திங்கன்னா 1க்கு மேற்பட்ட பிஞ்சுகள் வரும். ஸோ இது ஒரு பலாக்காய். இதில் இங்கே ஒரு பிஞ்சு இருந்திருக்கு, இது அகற்றிருக்காங்க. ஸோ இது ஒரே ஒரு காய். இது ஒரு காம்பு ஒரு காய். அது மாதிரி எல்லா இடத்துலையும் இங்கே பாருங்கள், இது ஒரு காம்பு, இதில் வந்து ஒரு காய். இந்த இடத்துல ஒரு பிஞ்சு அகற்றிருக்காங்க. இது ஒரு காம்பு, இதில் ஒரு காய். இது ஒரு காம்பு, இதில் ஒரு காய். இந்த இடத்துல ஒரு பிஞ்சு அகற்றிருக்காங்க. ஸோ அப்போ பிஞ்சுகள் அகற்றப்படுது. இதில் வந்து வீரியமான 2 பிஞ்சு இருந்திருக்கும். இந்த இடத்துல ஒரு பிஞ்சு இருந்திருக்கும், இந்த இடத்துல ஒன்று இருந்திருக்கும். அப்போ வீரியமானதை விட்டுட்டு கொஞ்சம் சொத்தையாக இருக்கிறது, கொஞ்சம் உருவாக இல்லாததை வந்து கட் பண்ணிவிடுவோம். அப்போ உங்களுக்கு ஷேப்பையும் பார்ப்பாங்க. நம்ம வந்து ஒரு பிஞ்சை அகற்றணும்னா அதோடைய ஷேப்பு வடிவம் எப்படி இருக்குது, அழகாக இருக்கா, வீரியமாக இருக்கா, அப்படி பார்த்து தான் அகற்றுவாங்க. இது வந்து கவாத்து முறைன்னு பேர். இது வந்து கடலூர் மாவட்டத்தில் பரவலாக பலா விவசாயிகள் பரவலாக கிடையாது, ஆண்டாண்டு காலமாக இந்த மெத்தட் தான் பயன்படுத்திட்டு வராங்க. ஸோ இதனால தான் வந்து உங்களுக்கு பண்ருட்டி பலா வந்து பார்த்திங்கன்னா அழகாகவும் இருக்கும், பெரிதாகவும் இருக்கும், தரமானதாகவும் இருக்கும். ஸோ இந்த கவாத்து முறை மூலமாக நாங்கள் அதை கட் பண்ணுறோம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வேர்பலான்னு சொல்லுவாங்க. அதாவது வேர்பலா வந்து நிறைய மூட நம்பிக்கைகள் இருக்குது. அதாவது பூமிக்கு அடியில் இருக்கும், அதே நாங்கள் வந்து நோண்டி எடுப்போம், மண்ணை போட்டு மூடி வச்சுருப்போம் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பொய்யான தகவல். வேர்பலான்றது வந்து கரெக்டாக என்னென்னா, இதுதான் வந்து வேர்பலா. இது 2 இருக்குது இல்லைங்களா, இது வேர்பலா. எதனால் இது வேர்பலான்னு சொல்கிறோம், பூமி தாயை தொட்டுக்கிட்டு இருக்குது, பூமியை டச் ஆகிட்டு இருக்குது, இதுதான் வேர்பலா. ஸோ இப்போ இது பூமியை தொட்டுட்ருக்கு, இது வந்து வேர்பலா. இது ஆனால் எதுலேருந்து வருது, ரூட் இதுக்கு பாருங்கள், இங்கேருந்து வருது, வேர்லேருந்து வர்ற மாதிரி இருக்குது. ஆனால் உள்ளேருந்து வரல. இதில் என்னன்னா, பூமியை தொடக்குள்ள என்ன ஆகுது, உங்களுக்கு இந்த இடம் வந்து டேமேஜாக இருக்குங்களா. ஸோ இப்போ பூமி மேலே தொட்டுக்கிட்டு இருக்க இந்த இதுவே டேமேஜாக இருக்குது. பூமிக்கு உள்ளே இருந்தால் இது எப்படி இருக்கும், பூமிக்கு உள்ளே இருந்தால் சுத்தம்புறா கருவிடும், கருவி வேஸ்ட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து வேர்பலா. பூமிக்கு மேலே தான் இருக்கும், ஆனால் இது வந்து பூமி தாயை தொட்டுக்கிட்டு இருக்கும். ஸோ இதுதான் வேர்பலா. மக்கள் மத்தியில் என்ன ஒரு கருத்துனா, இது வந்து பரவலாக வந்து வேர்பலா வந்து ரொம்ப வீரியமானது, மேலே இருக்க பலா வந்து வீரியம் கம்மியானதுன்னு ஒரு பரவலான கருத்து இருக்குது. அது ஆனால் பொய்யான கருத்து. எங்களை பொறுத்த வரைக்கும்
அடியில் இருக்க பழம் ஒன்று தான், மேலே இருக்க பழம் ஒன்று தான். மக்களுடைய கண்ணோட்டத்தில் வேர்ப்பலான்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மகத்துவமானது. இதுதான் வேணும்னு விரும்பி வாங்குறவங்களும் இருக்காங்க, மேலே இருக்கிற பழம் வந்து வாங்கிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மே மந்தில் இருக்கோம். ஆக்சுவலாக இப்போ அக்னி நட்சத்திரம் போயிட்டுருக்கு. இந்த அக்னி நட்சத்திரத்து அப்போ இந்த பலாக்காய்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான என்னாகும் அதாவது அதிகப்படியான முடிவுக்கு வரும். அதாவது அதிகப்படியான காய்ப்பு முடிஞ்சு சீக்கிரமாக மெச்சூர் ஆகக்கூடியது. அக்னி நட்சத்திரம் அந்த பீரியட் வந்து பார்த்திங்கன்னா முன்னேழு பின்னேழில் அதிகப்படியான பழங்கள் என்னாகும், பழுக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த வெப்பத்தின் காரணமாக அதிகப்படியான பழங்கள் பழுக்க ஆரம்பிக்கும். இந்த டைம் வந்து அக்னி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆனோடனே மழை வந்துடுச்சு. மழை வந்ததால் இது இன்னும் மெச்சூரிட்டி ஆகலை, அப்படி எப்படியே இருக்குது. மெச்சூரிட்டி ஆகாத அப்படி எப்படியே இருக்குது. இன்னொரு 1 மாத காலம் அதுக்கு எடுக்கும். ஸோ இப்போ நிறையா பிஞ்சுகளையும் பார்க்கலாம், முத்தனை காய்களையும் நீங்கள் பார்க்க முடியும் அந்த மரத்தில். ஸோ உங்களுக்கு வேர்ப்பலான்றது கிளியர் ஆகிருக்கும். ஸோ இது எல்லாம் வேர்ப்பலா தான். இதெல்லாம் ஏன்னா பூமியை தொட்டுக்கிட்டு இருக்குது. இதோடைய காம்பு இங்கேருந்து வருது. இதில் ஒரு காய் இருந்தது, இதை அகற்றிட்டோம், கவாத்து. இது வந்து பூமியை தொட்டுக்கிட்டு இருக்குது. இது வந்து வேர்ப்பலா. ஸோ அதை தான் வந்து மக்களுக்கு நாங்கள் புரிய வைக்கிறோம். ஸோ இது இல்லாத வந்து பார்த்திங்கன்னா இந்த மரத்தோடைய சுற்றளவு பாருங்கள். ஒரு 5-6 நபர்கள் வந்து கட்டி அணைச்சா தான் அந்த மரத்தை அணைக்க முடியும். அப்போ சுற்றளவு வந்து அவ்வளோ பெருசாக இருக்குது. 1170 சம்திங் இது ஒரு சென்டிமீட்டர் எடுத்து பார்த்திங்கன்னா. ஸோ இதோடைய சுற்றளவு பார்த்திங்கன்னா மீட்டரில் வந்து இங்கேருந்து இதோடைய பரப்பளவு எவ்வளோ இது ஆக்குப்பை பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 200 மீட்டருக்கு மேலே இருக்கும். 200 மீட்டருக்கு மேலே சுற்றளவு இது வந்து ஆக்குப்பை பண்ணுது. வேறு சொல்கிறீங்களா? வேறு இல்லை, கிளைகளுடைய பறந்து இருக்கிற இடம் ஒரு 200 மீட்டருக்கு மேலே தான் சுற்றளவு இருக்கும். அதில் மரத்தை சுற்றி 200 கிளைகளுடைய பரப்பு, அதாவது பூமியை ஆக்குப்பை பண்ணுற இது மேற்பட்டதான். நாங்கள் இன்னும் கணிக்கலை, தோராயமாக தான் சொல்கிறேன். நாங்கள் இன்னும் மீட்டர் வச்சு எக்ஸாக்டாக அளந்து பார்க்கல, தோராயமாக அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ இது வந்து ஒரு மரம், பழமையான மரம். இந்த ஒரு மரம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7-8 தலைமுறைக்கு அப்பாற்பட்டு பயன்பாட்டில் இருக்குது, மனித குலத்துக்கு பயன்பாட்டில் இருக்குது. அப்போ ஒரு பலாமரம் வச்சோன்னா நம்ம ஒரு 8-9 தலைமுறை வந்து பார்த்திங்கன்னா அதோடைய பலனை அனுபவிக்கலாம். என்னுடைய முன்னோர்கள் இதை ஒரு டைம் வச்சாங்க, அதோடைய பலன்கள் வந்து எங்களுடைய சந்ததிகள் அனுபவிச்சுருக்காங்க. இன்றைக்கி எங்கள் அப்பா பண்ணிகிட்ருக்காரு, நாளைக்கு நான் பண்ணுவேன், என்னுடைய சந்ததிகள் வந்து நாளைக்கு இதை பண்ணுவோம். ஆனால் வச்சது ஒரு மரம். ஸோ அப்போ 7-8 தலைமுறைகளுக்கு தாண்டியும் பலன் கொடுக்கக்கூடிய ஒரு மரம் இது. ஸோ இதை வந்து கற்பக விருட்சம்னு சொல்லலாம். நம்ம பலா வந்து நம்ம கற்பக விருட்சம்னு சொல்லலாம். இதோடைய மகத்துவமான குணம் என்னென்னா, பூவாமல் காய்க்கும் பலா. பூ பூத்து காய் காய்க்காது. மாமரம் பூ பூத்து காய் காய்க்கும், வேப்ப மரம் பூ பூத்து காய் காய்க்கும். அதாவது சொல்லிட்டு செய்யும், சொல்லாமல் செய்வது பலா. நான் வந்து பூக்க போகிறேன், காய்க்க போகிறேன்னு சொல்லாது, திடீர்னு காய் வச்சிடும். ஸோ இது வந்து பூவாமல் காய்க்கும் பலான்னு சொல்லலாம். பலாவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பயன்படும். பலாவில் வந்து தோல், சக்கை, சொலை, கொட்டை எல்லாமே பயன்படும். பலாவில் பயன்படாத பொருட்களே கிடையாது. ஆனால் இது வந்து சீசன் மட்டும்தான், ஏப்ரல், மே, ஜூன் மட்டும்தான் உங்களுக்கு இது பலன் கொடுக்குறதா இருக்கும். மற்ற நாட்களில் வந்து இது பலனற்றதாக இருக்கும். ஸோ மற்ற நாட்களில் இது பராமரிப்புக்கான ஒரு இதுவாக தான் கொண்டு போகணும்.